الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنتم شهداء الله في الأرض أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலானுடைய இறுதி நாட்களை பயனுள்ளதாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக வணக்கங்களில் கழிக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கி அருள் புரிவானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக தந்த அவர்களின் தோழர்கள் 1,24,000 சஹாபிகள் உண்டு. இதுவரை நாம் ரமலான் உடைய காலங்களில் தொடர்ந்து குர்ஆனை பற்றி பார்த்தோம். அந்த குர்ஆனை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நாம் பேசினோம். குர்ஆனில் கூறப்பட்ட ஆய்வுகளை, ஆராய்ச்சியை பற்றி கூறினோம். அந்த குர்ஆன் இந்த உம்மத்திற்கு கிடைப்பதற்கு காரணமான அந்த சஹாபிகளை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த குர்ஆனுடைய சாட்சியாளர். குர்ஆனுடைய சாட்சியாளர்கள் யார்? குர்ஆனை தந்தவங்க யார்? நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு குர்ஆன் கிடைத்திருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த குர்ஆனை பெற்று இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபி. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் நீங்கள் என்று நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். உலகத்தினுடைய உத்தமர்கள், அவர்களுடைய இடம் அவர்களுக்கு மட்டும்தான். குர்ஆன் இறக்கப்படுகிற காலகட்டங்களில் குர்ஆனை எழுதி வைப்பதற்காக நூல் வடிவம் இல்லை. குர்ஆனை சஹாபிகள் தான் தங்கள் உள்ளங்களால் பாதுகாத்தார்கள். 1.25 லட்சம் சஹாபாக்கள் குர்ஆனை பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மட்டும் 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியதாக சொல்றாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 7 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணிருக்காங்களா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிருக்காங்க. 10 ஹதீஸ் நமக்கு மனப்பாடம் இருக்குமா? இமாம் ஷாஃபியே 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அப்ப எத்தனை லட்சம் ஹதீஸ் இருக்கணும்? முதல்ல ஹதீஸ்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க பேசினதை போல பதிவு பண்ணது ஹதீஸ். ஒரு கருத்தை சொன்னாலும் அது ஹதீஸ். இப்படி 10 லட்சம் ஹதீஸ்களை இமாம் ஷாஃபி மட்டுமே மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி லட்சக்கணக்கான ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்தது யார்? சஹாபிகளை விட்டுவிட்டு இந்த தீனை ஒரு காலத்திலேயும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவர்கள்தான் குர்ஆனை பாதுகாத்து தந்தவர்கள், அவர்கள்தான் ஹதீஸை பாதுகாத்து தந்தவர்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கலாம் முஸ்லிம்கள். அன்றைக்கு பாதுகாப்பதற்காக இருந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான். அவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள். அதை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள். அதனால்தான் கைருல் குரூனி கர்ணி, காலங்களில் மிகச்சிறந்த காலம் என் காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே அந்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பு இருக்குது. உலகத்தில் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்புல ஆக நெருக்கமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அது அல்லாஹ்வோடு பிரதிபலிக்கும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த ரமலான்ல நம்ம ஒரு பரிசீலனை செய்வோம். 27 நாட்களை கடந்திருக்கிறோம்.
இந்த ரமலான் கழிவதற்குள்ள இந்த ரமலான்ல நம்ம பள்ளிவாசல்ல தொடர்பு வச்சோம், குர்ஆனோட தொடர்பு வச்சோம், தராவீஹ்ல, இபாதத்துல, தொழுகையில, zikர்ல மத்த மாதங்கள் செய்யாத அளவுக்கு நாம செஞ்சிருக்கிறோம். ஒண்ணே ஒண்ணு நிச்சயம், இது அல்லாஹ்வுடன் உள்ள நமக்குள்ள தொடர்பு. இந்த ஒரு மாசத்துல நம்ம கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம் அல்லாஹ்வோட. நாம் கேட்கிற கேள்வி இதுதான், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? என் ரப்போடு எனக்கு இருக்கிற தொடர்பு என்ன? சஹாபிகளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உடனே அல்லாஹ் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேங்கிறது உடனடியாக அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். ஒரு சஹாபி அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு யதார்த்தமாக எதிரில் வந்து ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தாரு. ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பிட்டாங்க, மறுபடியும் பார்த்தாங்க, எதிரில் இருந்த ஒரு சோத்துல போய் மோதிட்டார் தெரியாம. செல்லாடிசில அப்படியே வீங்கிட்டு அப்படியே வந்தார், நெத்தியில வீங்கி. செல்லாடிசில சொன்னாங்க, நீங்கள்லாம் நேரடியாக அல்லாஹ்வின் தொடர்பில் இருக்கிறீங்க, அதனால ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட அல்லாஹ் உடனே லேசா அப்பவே தண்டனை கொடுத்து முடிச்சிருவான். ஆனால் பாவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்ய செய்ய விட்டுக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான், அது ஆபத்தானது. நான் பயணமா போய் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பு நாம சரி பண்ணிக்கிட்டோம்னு வைங்க, அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை சரியாக்கிட்டோம்னா நமக்கும் படைப்புகளுக்கும் உள்ள உறவு தானாக சரியாகும். இதுதான் அடிப்படை கான்செப்ட். ரப்போடு உள்ள தொடர்பு நமக்கு குறைவா இருக்கிறதுனால, அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கிற தொடர்புல நம்ம விலகி இருக்கிறதுனால நமக்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் சஹாபாக்கள், எங்க வாழ்க்கையில எங்களுக்கும் எங்கள் மனைவிக்கும் பிரச்சனை என்றால், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பிரச்சனை என்றால், எங்களுக்கும் உலகத்துல ஒரு நஷ்டம் நடக்குதுன்னா நாங்க உடனே உலகத்தோடு நாங்கள் அதை சம்பந்தப்படுத்தி பார்க்க மாட்டோம். எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள தொடர்புல நான் என்ன குறை வச்சேன்னு. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா அவர்களும் ஷைபானு ராயி ரெண்டு பெரிய நாதாக்கள், ரெண்டு பேரும் பெரிய வலிமார்கள், ரெண்டு பேரும் ஹஜ்ஜிக்கு போனாங்களாம். சுஃபியானு சௌரி, ஷைபானு ராயி ரெண்டு பேரும் ஹஜ்ஜிக்கு போகும்போது போகிற வழியில மக்கள் எல்லாம் கூட்டம் அப்படியே ஓடி வந்தாங்க. மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. ஏன் ஓடி வரீங்க? இல்ல, பாதையில ஒரு சிங்கம் ஒண்ணு படுத்து இருக்குது அப்படின்னாங்க. பாதையில அன்னைக்கெல்லாம் காட்டுப்பது பாதையில சிங்கப்படுத்த இருக்குது, போக முடியாது நடுவுல. உடனே ஷைபானு ராயி இறங்கினாங்க, தங்களுடைய வாகனத்துல இருந்து இறங்கி சிங்கத்தினுடைய பெடரியில போய் கையை வச்சு அப்படியே தள்ளி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விட்டாங்க. உடனே சுஃபியானு சௌரி கேட்டாங்களா, இது என்ன லவ்ல சுகுரா, இது என்ன பிரபலம்? 4 பேர் பாக்குற மாதிரி அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு நல்லா இருக்கலாம், அதுக்காக மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லு ஷை, பயப்பட வேண்டிய அல்லாஹ்வுக்கு நம்ம பயந்துட்டோம்னா எல்லாம் உங்களுக்கு பயப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படாதனால நம்ம சின்ன சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம பயப்படுறோம், சின்ன சின்ன சோதனை வந்தா கூட பயப்படுறோம், சின்ன நஷ்டம் வந்தா கூட பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய ரப்புக்கு நம்ம பயப்படுறது இல்லை. அந்த உறவு நம்ம சரியாயிட்டுன்னா படைப்புகளுடைய உறவு சரியாயிடும், படைத்தவனுடைய உறவு சரியாயிட்டா படைப்புகளின் உறவு சரியாயிடும். இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் உறவோடு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இந்த உலகத்துல நடத்த முடியாத நடந்து காட்டினாங்க. எப்படி? நமக்கு அதுதான் ஆச்சரியமாக பார்க்கிறோம். சாதாரணமா பெடரி, சிங்கத்தினுடைய பெடரி பிடிச்சு அப்படியே கொண்டு போய் தள்ளி விட்ட அவர் கேட்டாங்க, இது என்ன இது? மக்கள் 4 பேர் பாக்குற மாதிரி இப்படியா செய்யறது? இப்படியா பிரபலத்தை விரும்புறாரு என்று சொன்னவுடன் ஷைபானு ராய் சொன்னாங்களா, நான் பிரபலத்தை விரும்பலங்கிறதுனால தான் பெடரியை பிடிச்சு ஓரமா விட்டுருக்கேன், இல்லன்னா என் சரக்கு சாமான பூரா சிங்கத்துக்கு மேல ஏற்றி நான் மக்கா வரைக்கும் கூட்டு போயிடுவேன். இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு தெருவுல நாயை பார்த்தா நம்ம ஓட வேண்டியது இல்லையா? சிங்கத்தை பிடிச்சிட்டு போனாங்கன்னா ஓரமா. இன்னைக்கு ஒரு நாயை கண்டா நாம பயந்து ஓட வேண்டியது இருக்கு. நம்மள என்ன பாடுபடுத்துது நாய? என்ன காரணம்? யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் படைத்தவனுக்கும் உள்ள உறவு சரியாயிட்டு உலகத்துல எல்லாம் சரியாயிடும். ஹஜ்ரத் அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ், என்னோட சொர்க்கத்துல இருக்கிறது யாரை நீ காட்டிரப்பே அப்படி ரொம்ப நாளா துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. சொர்க்கத்துல இருக்கிறவங்க. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அதுக்கு நீ கூஃபாவுக்கு போகணும். நமக்கு தெரியுமா நம்மோட சொர்க்கத்துல இருக்கிறவங்க? நம்ம சொர்க்கத்துல இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானா? அவ நம்பிக்கையோடு கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னோட சொர்க்கத்துல இருக்கிறது யாருன்னு காட்டுன்னு அப்துல் வாஹித் செய்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, அல்லாஹ் ஒரு 3 நாள் தொடர்ந்து அல்லாஹ் கனவுல காட்டினாங்க. கூஃபாவுல ஒரு பொம்பளை இருக்கிறா, அந்த அம்மா ரபிஅத்துல் அஸ்வத், அந்த அம்மா பேரு, அவங்க தான் சொர்க்கத்துல உன்னோடு இருக்கிற பெண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே கூஃபாவுக்கு போயிட்டார். கூஃபாவுக்கு போய் இவர் பெரிய கற்பனையோடு போறாரு. அந்த அம்மா ஏதோ பெரிய குடும்பத்து பெண்ணா இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு கூஃபா போற தேடி குறிப்பிட்டு அல்லாஹ் கனவுல காமிச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போயிட்டார். போன உடனே அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சாங்க, அந்த அம்மாவா? அது எங்கேயாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் அப்படின்னா.
இவருக்கு அப்படியே அரண்டுட்டாரு. ஆடு மேய்க்குமா? சாதாரணமான ஒரு பெண் சொர்க்கத்துல உங்களோடு இருப்ப நல்லா சொல்லிட்டானே. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த காட்டுல போய் ஆடு மேய்க்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த அம்மா ஆடு மேய விட்டு உட்காந்து முசல்லா விரிச்சு தொழுதுட்டு இருக்காங்க. அந்த அம்மா முசல்லா விரிச்சு இவர் பாக்குறாரு. தரா மால் கனமி திஆபுன், ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிறது எதுன்னா ஓனாய் மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் ஆவார். ஆனா மேய்க்கிறது அந்த அம்மா ரெண்டையும் ஒன்னா மேய விட்டுட்டு இது முசல்லா விரிச்சு தொழுதுட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்து நம்ம சலாம் வாங்குற வரைக்கும் உட்காந்து சலாம் வாங்கின உடனே இவரை பார்த்த உடனே கேட்டுச்சான், இப்ராஹிம், அவர் பேர் இப்ராஹிம், லைஸஹாதா மௌஇதி, இது நம்ம வாக்களிக்கப்பட்ட இடம் கிடையாது, நம்ம சந்திக்க வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்னு சலாம் வாங்கின. இங்க பாக்குறது இல்லையே நம்ம இடம். அரண்டு போனார். நம்ம சந்திக்க வேண்டிய இடம் சொர்க்கம் இல்லையா, அதெல்லாம் அங்க சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சில நேரங்கள்ல அல்லாஹு தஆலா கனவின் வழியாக நாதாக்களுக்கும் நல்லோர்களுக்கும் ஏன்னா ரப்பனுடைய தொடர்புல இருக்கும்போது இந்த உலகத்துல அல்லாஹ் எதையுமே அல்லாஹ் லேசாக்கிறோம். என்ன சஹாபிகள் அல்லாஹ்வுடைய தொடர்போட இந்த உலகத்துல இருந்த பொழுது ஒண்ணுமில்ல. ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கு பின்னால உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அலி ரலியல்லாஹு ஒரு கனவு கண்டாங்க. கனவுல என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து ஃபஜ்ர் தொலை வச்சுட்டு ஃபஜ்ருக்கு பின்னால ஒரு பேரிச்சம்பழம் கூட எடுத்து எல்லாருக்கும் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்து மகிழ்ந்து அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னொரு பேரிச்சம்பழம் நபி தரமாட்டாங்களா அப்படின்னு நான் அப்படியே ஏங்கிட்டே இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. அப்படியே அந்த பேரித்தம்பழத்தினுடைய சுவையை நான் தொண்டையில் உணர்ந்த பொழுது நான் தூக்கத்திலிருந்து விழித்தேன். கனவா என்று எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் வஃபாத் ஆகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. நான் கனவிலே எழுந்து முதல்ல ரசூலுல்லாஹ்வை அப்பதான் கனவுல பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வஃபாத்துக்கு பின்னால பார்த்துட்டு ரொம்ப கண்ணீரோடு நான் அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி போனேன். உமர் ரலியல்லாஹு தொலை வச்சாங்க. தொலை வச்சு முடிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு கையில ஒரு பேரித்தம்பழ கூடையோடு நிற்கிறாங்க. எனக்கான ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தோம், உமர் பேரித்தம்பழம் கூடையோடு நிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி உமர் ரலியல்லாஹு ஒவ்வொரு ஆளும் ஃபஜ்ர் முடிச்ச உடனே பேரித்தம்பழத்தை கொடுத்துக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு பேரித்தம்பழத்தை தந்தார்கள். சாப்பிட்டேன். அல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த பேரித்தம்பழத்தினுடைய சுவை கனவுலதான் ரெண்டாவது கிடைக்கல. நிஜத்திலேயாவது உமரை எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு இன்னொரு பேரித்தம்பழம் வாங்குவதற்காக உமரையே பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு வந்து திரும்ப என் பக்கத்துல வந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. என் பக்கத்துல வந்து உமர் சொன்னார், அலியே, கனவில் வந்த பெருமானார் ரெண்டாவது தந்திருந்தா நான் தந்திருப்பேன். என்ன நடக்கிறது சஹாபிகளுக்கு மத்தியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மத்தியில் என்ன நடக்கிறது? ரப்புடன் சஹாபிகளுக்கு இருக்கிற உறவு அது. அவங்க துன்யாவோடு வைத்திருந்த தொடர்பை விட ஆகிரத்தோடும் மன்னரையோடும் மறுமையோடும் அல்லாஹ்வோடும் தான் அதிகமான தொடர்புல இருந்தார். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேற. காலமெல்லாம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டு துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், நான் குர்ஆன் ஓதும் போது மௌத்தாகணும், நோன்பாளியாக உன்னை சந்திக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்கிறதுதான். கடைசி நேரத்துல குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது 4 பேர்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹுவை சரமாரியாக வெட்டுகிறார்கள். அப்படியே ரத்தம் குர்ஆனுடைய பிரதியில் படிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உஸ்மான் துக்தலு மظلوமா, அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். ஒரு பெரும் ரவுடி கூட்டம் உங்களை கொலை செய்வார்கள். உங்கள் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் ஃபஸயக ஃபீகஹுமுல்லாஹ்ங்கிற வார்த்தையில் தெரிக்கும். அந்த குர்ஆனின் பிரதி கியாமத் வரை பாதுகாக்கப்படும். இன்னைக்கும் கூட அந்த பிரதி ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் மியூசியத்தில் அந்த பிரதி பாதுகாக்கப்படும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ரத்தம் பட்ட அந்த குர்ஆன் ரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிற பொழுது ஓடி வந்து தண்ணீர் கொடுப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாயை திறந்தவுடன் உஸ்மான் தட்டி விட்டு சொன்னார்கள், இன்னி சாயிமும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சுட்டு குர்ஆன் ஓதுன நிலையில அசர நேரம் தண்ணி குடிக்க வற்புறுத்த அவங்க மனைவி பக்கத்துல உட்கார்ந்து எப்படியாவது நோன்பு திறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்களா, இப்பதான் நான் ரசூலையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் கனவிலே பார்த்தேன் மதியானம். சொன்னார்கள், உஸ்மான், உன் சஹர் துன்யாவில், உன் இஃப்தார் எங்களோடு நான் சஹர் அங்க செஞ்சுக்கங்க, இஃப்தாருக்கு நாங்க எங்களோடு வந்துருங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தொடர்பு அது? சஹாபிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் தொடர்பு. அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உறவை சரி செஞ்சுக்கிட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போர்க்களத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது கிறிஸ்தவ தளபதியோடு.
காலித் பின் வலீத் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காருகிற பொழுது நடுவுல ஒரு பாட்டில வச்சாங்களாம் கிறிஸ்தவ தளபதி. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்னதுன்னு கேட்டாங்க. இது விஷ பாட்டில் அப்படின்னா, விஷம், கடுமையான விஷம் அது, இது எதுக்குன்னு கேட்டாங்க. இல்ல, நான் ஏற்கனவே என் கூட்டத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன், பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா நான் திரும்ப வருவேன், பேச்சுவார்த்தை முடியலன்னு சொல்லி சொன்னா இந்த விஷத்தை குடிச்சிட்டு நான் மாண்டுருவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன், செத்து போயிடுவேன். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, உங்களுடைய மொத்த நம்பிக்கை இந்த விஷப்பாட்டின் மேல் தான் இருக்கிறதா? ஆனால் எங்களுக்கு இதன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதையெல்லாம் தாண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொடுங்க அந்த விஷப்பாட்டில் சொல்லி அதை வாங்கினாங்க. பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வுடைய பெயருடன் இந்த உலகத்தில் எதுவும் நம்மை நெருங்குவதற்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு பூரா விஷத்தை குடிச்சிட்டாங்க. விஷத்தை குடிச்சு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறார். எங்களுக்கு விஷம் எல்லாம் பயம் இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த துவாவை கேட்டு நாளைக்கு போய் யாராவது குடிச்சிட்டு அசரத்தான் குடிக்க சொன்னான்னு சொல்லி என்ன உள்ள குடிக்க வச்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்த ஈமான் உங்கள்ட்ட இருந்தா குடிங்க, அவ்வளவுதான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு இருந்த ஈமான், அந்த வாழ்க்கையும் ஈமானும் இருந்தா தைரியமா செய்யலாம், புரியுதா? அதனால அந்த சஹாபாக்களுடைய ஈமான், அந்த சஹாபிகளுடைய, நான் அதுதான் சொல்கிறேன், அல்லாஹ்வோடு அவர்கள் வைத்திருந்த தொடர்பு, நெருக்கம். மிஷ்காத்துல ஹதீஸ் வருது, ஷரஹ் சுன்னால ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி சஃபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காதிம், பணியாளர், ரோம் நாட்டுல கைதியாக பிடிக்கப்பட்டு அப்படி ஓடி வராரு, தப்பிச்சு ஓடி வராரு, காட்டு வழியா ஓடி வராரு. காட்டுல எப்படியாவது அந்த ரோமர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த திடீர்னு பார்த்த ஒரு சிங்கம் முன்னால வந்து நிக்குது. யா அபுல் ஹாரிஸ், பயப்படல, ஆனா மௌலா ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர், நான் இப்படி வந்த சஹாபிகள் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு இடத்துக்கு தெரியல, சிங்கம் முன்னால போச்சு, நான் பின்னால போனேங்கிறார் அவர். அது கொண்டு வந்து சஹாபாக்கள் இருக்கிற இடத்துல கூட என்னை விட்டுட்டு திரும்ப போச்சுங்க. எத்தனை இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை, சரித்திரங்களை சொல்ல முடியும். காலமெல்லாம் ஓடாத நைல் நதி, நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லையா, நைல் நதி ஓடுறது இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அழகான பெண்ணை அலங்கரிச்சு குமரி பெண்ணை பலி கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால ஓடுங்கிற மாதிரி. இஸ்லாத்துல முதல்ல எகிப்து கையில கிடைக்குது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில. அதனுடைய அதிபர் உமர் ரலியல்லாஹுக்கு கடிதம் எழுதினார், இங்க நைல் நதியில ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, பாரம்பரியமான நைல் நதி, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, என்ன செய்யணும், பலி கொடுக்கணும்ங்கறாங்க, கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எப்போ ரசூலுல்லாஹ் ஒழிச்சு முடிச்சிட்டாங்க, நமக்கு அதெல்லாம் கிடையாது, என்ன செய்யணும், நான் நைல் நதிக்கு நான் கடிதம் எழுதுறேன். உமர் ரலியல்லாஹு நைல் நதிக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், அந்த கடிதத்தை தூக்கி நதியில போடுங்கன்னாங்க. ஓடுதா இல்லையான்னு பார்த்தோம்னா, ஐயத்துஹன் நீல், உமர் ரலியல்லாஹு எழுதின கடிதம், நைலே இன் குந்தி தஜ்ரி மின் கிபலிகி ஃபலா தஜ்ரி وإن كنت أن يجريك الله فاسأل الله أن يجريك. உன் புறத்தில் இருந்துதான் நீ ஓடுகிறாய் என்று சொன்னால் இனி நீ ஓடவே வேண்டாம், உன்னை அல்லாஹ் தான் ஓட வைக்கிறான் என்று சொன்னால், இந்த உமர் நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறேன், யார் ரப்பு அதை உன்னை ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துக்கு போடுங்க. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சதுதான். அதுக்கு பிறகு இத்தனை நூற்றாண்டு, 14 நூற்றாண்டு வரைக்கும் நைல் வத்துறதே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்னைக்கு போட்ட அந்த கடிதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறது நைல் நதி. ஏனென்றால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்புகள் சரியா, ரப்புக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நம்ம சரியாயிட்ட உலகத்துல எதை வேணாலும், நம்முடைய உலகத்தில் ஹல்குகளுடைய உறவுகளை, படைப்புகளுடைய உறவை நம்ம சரி பண்ணிடலாம். அப்பதான் அந்த அம்மா கேட்டுச்சு, நம்ம சொர்க்கத்துல சந்திக்கணும், இங்க என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுச்சு. இல்ல சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, என்ன நீங்க ஓனாய் ஆடையும் ஒன்னா மேய விட்டு இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டாங்க. அப்பவும் அந்த அம்மா இதை தான் சொல்லுச்சு, எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள உறவு சரி பண்ணிக்கிட்டேன், படைப்புகளுடைய உறவு தானா சரியாயிட்டு, நம்ம அதை சரி செஞ்சுட்டா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் உலகத்தில் நடத்தி காட்ட முடியும். கைர் அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சஹாபிகள் வழியாக தந்த மிகப்பெரிய பாடம் அதுதான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உலக பிரசித்தி பெற்ற பெரிய இமாம். உலகமே அஹ்மத் இப்னு ஹம்பல்னா தெரியும். ஒரு தடவை ஒரு வெளியூருக்கு பயணத்துக்கு போறாங்க. பயணத்துல போய் வேலையை முடிச்ச இடத்துல இஷா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போனாங்க.
பள்ளிவாசல்ல போய் அந்த இமாமுக்கு பின்னால தொழுதுட்டு இப்பவும் நிறைய ஒரு இமாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்குது. அன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல. இவர்தான் அஹ்மது இப்னு ஹம்பல் யாராவது சொன்னா தான் தெரியும். இமாம்கள் அது சொல்றதும் கிடையாது. சாதாரணமா போய் ஒரு இமாமான்னு தொழுது முடிச்சுட்டு இஷா டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன வெகு தூரம் போகணும், அதனால இரவு நேரத்துல தங்கிட்டு போகலாம்னு சொல்லி உட்கார்ந்த உடனே முஅத்தின் வந்தாரு. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எழுந்திருச்சு வெளியே போங்கன்னு. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தங்கிக்கிறேன்னு நாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் தான் அஹ்மதுன்னு சொன்னா போதும், அப்படியே அவர் துடிச்சு போயிடுவார். இல்ல இங்கெல்லாம் தங்க கூடாது, வெளியே போங்க. கடைசி வரைக்கும் பள்ளிவாசல் உள்பள்ளியை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. அவங்க நம்ம ரஹ்மத்துல்லாஹ் வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க, வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. மறுபடியும் வாசல் காவலாளி வந்தார். இங்க எல்லாம் ராத்திரி எல்லாம் இருக்க கூடாது, எழுந்திரிச்சு வெளியே போங்க. நம்ம ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல இல்ல கொஞ்சம் சும்மாவாது உட்கார்ந்துக்கிறேன்னு வாசல்ல காலை வரைக்கும் நான் அவர் கேட்கவே இல்லை. கடைசியில சட்டையை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து வெளியே தள்ளி விட்டார். எழுத்தவன் ஒரு கடை, ரொட்டி கடை, அவன் அதுல ஒரு மாஸ்டர் ரொட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் பாக்குறார், உடனே கூப்பிட்டார், நீங்க இங்க வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல ராத்திரி தங்குறது. உடனே அவர் சொன்ன, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வேணா அங்க பக்கத்துல சின்ன கடை தான், இந்த ஓரத்துல வேணா படுத்து நீங்க தங்கிக்கங்க, ஆனா நான் ரொட்டி குலைக்கிறது இது பண்றது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்லை, நான் ஓரத்துல உட்கார்ந்துக்கிறேன். அவங்க நம்ம சாதாரணமான ஒரு குடிசை ரொட்டி கடையில உட்கார்ந்து அவர் வேலை செய்யறாரு. ரொட்டி அப்படி மாவு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மாவு கை வேலை செய்து, நாவு இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருக்குது அவருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறா, திக்ர் ஓதுறா. அவங்க நம்மள பார்த்துட்டே அவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சீதேவிகள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட எவ்வளவு பெரிய தொடர்பு வச்சிருக்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, நாவு திக்ர்ல இருந்துகிட்டே இருக்குது, நாவு இஸ்திக்ஃபார்ல இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய தொடர்புல இருப்பார். மெதுவா பேச்சு கொடுத்தாரா நம்ம ரஹ்மத்துல்லாஹ். நீங்க எப்பவுமே இப்படிதான் செய்வீங்களாமா? எல்லா நேரத்திலையுமே நான் திக்ர விடுறதில்லை, என்ன வேலையில இருந்தாலும் நான் திக்ர் செஞ்சுட்டு இருப்பேன், இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இருப்பேன். அப்படியானால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப சரியா இருக்கணுமே. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு என்னன்னு கேட்டாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார், என் ரப்புக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் துவாவுக்காக என்ன தேவைக்கு கையேந்தினாலும் அது எல்லாமே எனக்கு நிறைவேறிட்டு. யாராவது சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் கேட்ட துவா எதுவுமே எனக்கு அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணல, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நடக்கணும், நடக்கும் நம்பிக்கை இருக்கு. என்ன? உலகமே பிரபலமாக பேசுற அஹ்மது இப்னு ஹம்பல், நான் அரா அஹ்மத, அந்த அஹ்மதை நான் பார்க்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா ஆசை எனக்கு நிறைவேற்று, அந்த அஹ்மது இப்னு ஹம்பலை நான் ஒரு தடவையாவது வாழ்நாள்ல பார்க்கணும்னு ரப்பிட்ட கேட்கிறேன். அது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி சொன்னாராம். உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர் கையை பிடிச்சு சொன்னாராம், உனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அஹ்மதை உன் கடைக்கு கூட்டு வரல, கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்து அல்லாஹ் தள்ளி இருக்கான்னு சொல்லி. அஹ்மது இப்னு ஹம்பலை கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்தது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரமலானுடைய காலங்கள்ல குர்ஆனோடு, அல்லாஹ்வோடு, தீனோடு நமக்கு இருக்கிற இந்த தொடர்பும் இந்த ஈடுபாடும் காலமெல்லாம் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியாகிவிட்டால் படைப்புகளின் நம்முடைய உறவுகள் சரியாகி. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صلى. தென்காசி சம்ஷியா மதரசாவிலிருந்து உதவிக்காக வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை தராவி